வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை ஆஃபரா பாத்தீங்கன்னா விஜய் சார் சில அதிரடி அறிவிப்புகளை இன்னைக்கு சட்டசபையில அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்புகளுடைய சாதகம் பாதகம் இதை பத்தி தான் பாத்தீங்கன்னா நம்ம டீடைல்டா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், தேர்தலுக்கு முன்னாடி எங்க அண்ணன் அடிச்சு விடாத அறிவிப்பே கிடையாது. ஏன்னா தேர்தல் வாக்குறுதின்னு அப்படியே தெளிச்சு விட்டாரு. ஒரே ரீசன், அந்த தேர்தல் வாக்குறுதியில அவர் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எப்படியோ ஜெயிக்க போறது கிடையாது, நம்ம அடிச்சு விடுவோம்டா அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டாரு. பட் எதிர்பாராத விதமா எங்க அண்ணன் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. ஏன்னா மக்கள்லாம் விஜய் சார் சொன்னா செய்வாரு அப்படின்னு நினைச்சு தூக்கி போய் விசில்ல குத்திட்டாங்க. எங்க அண்ணனும் உக்காண்டாரு. இப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா சீட் அப்படியே ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பிளஸ் இன்னொன்னு, இன்னைக்கு ஒரு சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காருன்னு சொன்னோம் பாத்தீங்களா. இந்த அறிவிப்புகளை ஏன்டா இன்னைக்கு எத்தனை அறிவிச்சிருக்காரு அப்படின்ட்டு ஒரு நீண்ட யோசனையை சிந்திக்கும் போதுதான் ஒரு காரணம் என் தலையில நங்குன்னு தட்டுப்பட்டுச்சு. அப்போதான் தெரியுது, ஓஹோ, இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குறதுலயும், அந்த 75,000 ரூபாய் வழங்க போறேன்னு சொன்னதுலயும், அந்த 25,000 ரூபாய் பிஏக்கு வழங்க போறேன்னு ஒரு அறிவிப்பை விட்டாரு பாருங்க. அந்த அறிவிப்புக்கு பிறகு தாவேகா அரச தாவேகா காரங்களே அப்படின்னு துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எம்எல்ஏகளுக்கு காரு, எதுக்கு பிளஸ் 1 லேக்னு வேற பாத்தீங்கன்னா எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, மக்கள் நம்மளுக்கு எதிராக திரும்புறாங்களா, என்னடா செய்யுது செவ்வாழை அப்படின்ட்டு எங்க அண்ணன் ரூம்ல உட்காந்து யோசிக்கும் போதுதான், ஆமா நம்ம தேர்தல் அறிவிப்புன்னு நிறைய சொல்லியிருக்கோமே, அதுல எதுனா ஒரு 2 அவுத்து விட்டா இந்த கார் விஷயம் காணாம போயிடும்ல. எங்க புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் எங்க அண்ணன் இந்த திட்டங்களை பத்தி பேசவும் இல்ல, இதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. பட் இன்னைக்கு சட்டசபையில சில அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த கார் விஷயம் தான். ஏன்னா காரால நம்ம மானம் போச்சு, நம்ம மக்களுக்காக செயல்படல, நம்ம ஒரு செல்ஃபிஷா தான் இருக்கிறோன்றது மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுனான்னு பயந்து. ஏன்னா மக்கள் காசுல 1 ரூபாய் தொட மாட்டான் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு எம்எல்ஏக்கு அவர் வீட்டு காசுல இருந்து காரை வாங்கி தராம மக்கள் வீட்டு காசுல இருந்து குத்த உடனே மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே, சரி இப்ப மக்களுக்கு நான் ஒரு சேவை செய்யறேன் பாரு, சீனை போடுறேன் பாரான்ட்டு இன்னைக்கு சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காரு. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. ஃபர்ஸ்ட் அறிவிப்பு உங்களுக்கே நல்லா தெரியும், அன்னபூர்ணி சூப்பர் 6 பேர்லாம் பங்கமா இருக்குது இல்லைங்க. அன்னபூர்ணி சூப்பர் 6ன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சார் தேர்தல் வாக்குறுதியில. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அதாவது எல்லா குடும்பத்தாருக்கும் 6 சிலிண்டர் ஒரு வருடத்திற்கு வழங்கப்படும். 1 இயருக்கு 6 சிலிண்டர்னு அறிவிச்சாரு. பட் எங்க அண்ணன் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது என்னன்னா, 1 இயருக்கு 3 சிலிண்டர்ஸ், 3 சிலிண்டர் தான் வழங்கப்படும் அப்படின்னு. சூப்பர் 6 என்ன பண்ணிட்டாருன்னா சூப்பர் 3 ஆக்கிட்டாரு. சரி, எப்பா தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு சொன்ன, இப்போ ஒண்ணு செய்யற அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா எழுது. ஏன்னா இவர் போன திமுக ஆட்சியை குற்றம் சாட்டுந்தே என்னன்னா, மகளிர் தொகை எல்லாருக்கும் தானே சொன்னீங்க, இப்போ நான் அதுல ஒரு வரம்பை போட்டு கம்மி பண்றீங்க அப்படின்னு தான் இவர் கேள்வி கேட்டாரு. எல்லாருக்கும் தானே சொன்னீங்க, ஏன் அதை கூட சரியா பண்ணலன்னு தான் கேள்வி கேட்டாரு. அப்போ விஜய் சார் 6 சிலிண்டர்னு சொல்லிட்டு 3 சிலிண்டரா ஏன் குறைச்சிங்க? நம்பர் 1 கேள்வி எழுதா இல்லையா? அதற்கு காரணமே இவங்க பின்னாடி இப்போ இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கானுங்க பாருங்க, ChatGPT கிட்ட போட்டு செக் பண்ணிருப்பானுங்க. ChatGPT எங்க அண்ணா 6 சிலிண்டர்னு சொல்லி இப்போ 3 தான் தராரு, நான் எப்படின்னா இதுக்கு முட்டு கொடுக்கணும் ChatGPT, என்ன ChatGPT பண்றது அப்படின்னு கேட்டா அந்த ChatGPT என்ன சொல்லணும்னா, பா ஈரான்ல வாரு, பா டொனால்ட் ட்ரம்ப் பிரச்சனை, பா இங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு எதுனா ஊதி தள்ளுன்னு ChatGPT சொல்லும். உடனே இவனுங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, பாத்தீங்களா ஈரான்லயே போர் நடந்துட்டு இருந்தாலும், ரஷ்யாவே அழிஞ்சு போனாலும், சீனாவே காணாம போனாலும் இந்த சொன்ன சொல்லை மாற மாட்டான்றா கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி 6 தரலனாலும் 3 தராரு இல்லைங்க எங்க அண்ணன். இந்த பதற்றத்திலயும் 3 தராருல, பாராட்டுங்க, சும்மா நொட்ட சொல்லு இருக்காதீங்க அப்படின்னு நம்மளுக்கு இப்ப கிளாஸ் எடுப்பேன். நான் அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரே வார்த்தை கேட்கிறேன், ஈரான்ல போர் எப்போ மே 4க்கு அப்புறமா தொடங்குச்சு இல்ல கேட்கிறேன், ஏயா நீங்க இந்த அறிவிப்பை அறிவிக்கும் போது, அதாவது தேர்தல் அறிக்கையில நீங்க சொல்லும் போது அவன் கழுவி ஊத்துனான். பிகாஸ்
அங்கங்க சிலிண்டர் தட்டுப்பாடு, சிலிண்டர் கிடைக்க மாட்டுது, சிலிண்டர் விலைலாம் ஏறி போச்சு. இங்க சமையல் செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லைன்னு அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். வாய் வந்தபடி 6 சிலிண்டர்னு சொல்றியே அப்படின்ட்டு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல நிதி இல்ல, கஜானா காலி. யார் சொன்னது? சார்வால் சொன்னார். கஜானா காலின்றது இந்த தேர்தல் அறிவிப்புலாம், தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதும் இவருக்கு தெரியும். அப்ப ஏன் 6 சிலிண்டர் தரேன்னு நீங்க சொன்னீங்க? இப்ப 3 சிலிண்டர் ஆக்கிருக்கீங்க. அப்பயே உங்களுக்கு நடந்த போர், நடந்த விஷயம் எல்லாமே தெரியும். அப்ப அந்த சிலிண்டர் பாயிண்ட கட் பண்ணிருக்கணும். கட் பண்ணாம 6ன்னு சொல்லிட்டு இப்ப 3 சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் தரார். சரி ஓகேங்க, அவங்க வழிக்க நம்ம போவோங்க. 6 சிலிண்டர் 3 ஆச்சு தராரு விஜய் சார் அப்படின்னு நம்மளே வந்து மனசை தேத்திப்போம். விடுங்க. 3 வந்து ஒரு அண்ணன் முறையில அவர் தராரு, இன்னொரு 3 வந்து புருஷன் முறையிலயோ கணவன் முறையிலயோ தங்கச்சி முறையிலயோ நம்மளே வாங்கி நம்மளே போட்டுக்கணும். சரி ஓகே விடுங்க. ஏங்க 3 சிலிண்டர் தரீங்க, எல்லா குடும்பத்துக்கும் தரணும். நீங்க ஒண்டி மற்ற கட்சிகளை பார்த்து அது நான் எல்லாருக்கும் தராம அதுல ஒரு வித்தியாசம் வைக்கிறீங்க, அதுல வரம்புகள் வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டீங்கல்ல. இப்ப இவர் என்ன கண்டிஷன்ஸ் லே அவுட் பண்றாரு இந்த சிலிண்டருக்குன்னு பார்த்தா, கொடுக்கறது 3, அதுவும் எல்லா குடும்பத்துக்கும் தரல. அதுல என்ன கண்டிஷன்ஸ்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கணுமா, ஏழை எளியோருக்கு தான் தருவாராம், நலிந்தோருக்கு தான் தருவாராம். அதுக்குன்னு என்ன பண்றாங்கன்னா மாத வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற கணக்குப்படி இவர் என்ன சொல்றாருன்னா வருடத்திற்கு 2.5 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கணுமா. மக்களே, இருக்கிற பொருளாதார வாழ்க்கையில எந்த குடும்பம் 2.5 லட்சத்துக்கு கீழே வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டின்னு இருக்காங்க சிட்டி சைட்ல? நீங்க சொல்லுங்க. நீங்க கிராமத்துல கூட சொல்லலாம், எப்பா அங்க வந்து இந்த 100 நாள் வேலைக்கெல்லாம் போறவங்க அவங்க எல்லாம் சம்பளமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. சிட்டி ஒட்டி இருக்கிற சைட்ஸ்ல யாருங்க 2.5 லட்சத்துக்கு கீழே வண்டியை ஓட்டுன்னு இருக்கிறா வருஷத்துக்கு? ஏங்க வருஷத்துக்கு 2.5 லட்சம் நீங்க சொன்னா அது மாசத்துக்கு எவ்வளவு தெரியுமா? மிஞ்சி போனா 20,000 ரூபான்னு போட்டா உங்களுக்கு 2,40,000 ரூபாய் வந்துடும். சரி 21,000 ரூபாய் போடுங்களேன். 21,000 ரூபாய்க்கு கீழே யார் சம்பாரிச்சுன்னு இருக்கா? ஏங்க நீங்க சொன்னீங்களே எம்எல்ஏ பிஏக்கு மாசம் 25,000 ரூபாய் வழங்கப்படும். ஏங்க அந்த பிஏவே 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க. அப்போ ஒரு குடும்பத்துல இப்ப பிஏவே 25,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. பிஏ ஒன்னும் கப்பம் கட்ட போறதுலாம் கிடையாது. ஏங்க நான் இன்னொன்னும் யோசிச்சேன், என்னடா விஜய் சாருக்கு திடீர்னு இந்த எம்எல்ஏக்கள் மேல அக்கறை, இந்த பிஏக்கள் மேல அக்கறைன்னு பார்த்தா அப்பதான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. இந்த பிஏக்கள் எதுக்கு தெரியுமா? இந்த பிஏக்களுக்கு 25,000 ரூபாய் எதுக்கு தெரியுமா தரேன்னு சொன்னாரு? போயிட்டு மக்கள் பணியை பார்க்கறதுக்கோ, மக்கள் வந்தா மனுவை வாங்கி வைக்கிறதுக்கோ இல்ல. ஏங்க ஒரு எம்எல்ஏகளுக்கும் ரீல்ஸ் போட ஒரு ஆள் தேவைப்படுது இல்லைங்க. எவ்வளவு நாள் தான் கூட வர பசங்களே எடுத்துட்டு இருப்பானுங்க, அவனுங்களுக்கும் ஒரு சம்பளம் கொடுத்தாதானே அவனுக்கு எடுப்பானுங்க. சோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோ எடுத்து பதிவு செய்வதற்கு தான் அந்த பிஏ. பாத்தீங்களா, இவங்களை ப்ரமோட் பண்ணதுக்கு மக்கள் வரி பணத்துல இருந்து 25,000 ரூபாய் வருமானம் தராரு சார். எதே நோவாம நோம்பு கும்பிடுற இந்த பிஏகளுக்கு 25,000 ரூபாய் சம்பளம். நான் கேட்கிறேன், இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கோங்க. 21,000 ரூபாய் சம்பளம் இல்லாம எத்தனை குடும்பம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்பர் 1. நம்பர் 2, ஒரு குடும்பத்துல ஒரு 2 பேர் 3 பேர் வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏங்க மினிமம் பேசிக் சேலரி 10,000 ரூபான்னு போடுங்க. மினிமம்ங்க 10,000 ரூபாய்லாம் எவனுமே இப்போ ஏங்க இந்த சென்னை சைடு இந்த சுத்து வட்டாரத்துல எல்லாம் ஒரு டிரைவர் நீங்க கூப்பிடணும்னா கூட 30,000 ரூபாய்க்கு கீழே இல்லைன்னா வரமாட்டாங்க. டிரைவர் வேலைக்கு கூட வரமாட்டாங்க. சோ எல்லா பொருளாதாரமும் ஏறி போச்சு. இவங்களோட இன்கம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் மினிமம் குத்துதான் ஆகணும். நீங்க ஏன் லோ ஒர்க்ஸ் போனா இந்த கொளுத்து வேலை செய்யறவங்கள கூட பாருங்களேன். அவங்க வேலையை நான் தப்பா சொல்ல, பட் அந்த வேலைகள் செய்யறவங்களும் ஏங்க சித்தாளு பெரியாளு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏங்க யாருமே 1000 ரூபாய்க்கு கீழே போறது இல்லைங்க. நீங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்கினா ஒரு மாசத்துக்கு அது எவ்வளவு? 30,000 ரூபாய். அப்ப அவங்க அந்த கண்டிஷனுக்கு கீழே வர முடியுமா? இல்ல ஒரு குடும்பத்துல 2 பேர் வேலை செய்வான், அப்பா அம்மா. இப்போ பையன் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான். ஒரு மினிமம் சேலரி 15,000 ரூபாய் போடுங்க, 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் வந்து போகுது. அவங்களுக்கு அப்ப சிலிண்டர் தரமாட்டீங்களா? சோ இந்த 2.5 லட்சத்துக்கு கீழே எத்தனை குடும்பம் இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இவங்க எவ்வளவு ஃபில்டர் பண்ணுவாங்களோ நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் விஜய் சார், எல்லாருக்கும் எல்லா குடும்பமும் உங்க குடும்பம் தானே விஜய் சார், எல்லா மக்களும் உங்க மக்கள் தானே விஜய் சார். ஜன்னம்மா பண்ணம்மான்னு கேட்டா நான் ஜன்னம் தான் சொல்லுவேன், நீங்க தானே சொல்லிங்க விஜய் சார். அப்ப எல்லா குடும்பத்துக்கும் குத்து தானே ஆகணும் விஜய் சார். எல்லா குடும்பத்துக்கும் நீங்க அண்ணன் தானே.
எல்லா குடும்பத்துக்கும் நீங்க தாய் மாமன் தானே, எல்லா குடும்பத்துக்கும் நீங்க தம்பி தானே, அப்ப எல்லா குடும்பத்துக்கும் குத்து தானே ஆகணும். அப்போ 2.5 லட்சம் கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் நான் 3 சிலிண்டர் தருவேன்னா அப்ப அவங்க ஓட்டு மட்டும் போதுமா விஜய் சார்? அப்ப 2.5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்களாம் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதா விஜய் சார்? இப்ப நான் ஓட்டு போட்ட அந்த மக்களை கேட்கிறேன், பாத்தீங்களா உங்க அண்ணன் விஜய் என்ன பண்ணிருக்காரு? பாத்தீங்களா உங்க தாய்மாமன் விஜய் என்ன பண்ணிருக்காரு? ஏங்க இது குத்துது இருக்கட்டும்ங்க, கஜானா காலின்னு சுத்திட்டு சிலிண்டர் குத்துது கூட ஓகே, சரிங்க. எதுவுமே எல்லா குடும்பத்துக்கும் தர முடியாதுப்பா. உங்க திமுக கவர்மெண்ட் ஒண்டி குத்துச்சாப்பா, அவங்களும் ஃபில்டர் பண்ணி தாப்பா போட்டாங்க. அப்ப எங்க அண்ணனும் அப்படி தாயா போடுவாரு, போடுங்க, நாங்க தப்பு சொல்ல. அப்போ மாற்றம் ஆணி லொட்டு லொசுக்குன்னு பேசக்கூடாது. ஓகே, சிலிண்டர் கதையை தூக்கி அது அப்படி வைப்போம். அதுல அந்த கண்டிஷன்ஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணி அதை ஃபில்ட்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். சரி ஓகே, அதை விடுங்க. ஏதோ இல்லாதவங்க சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தான். சரி, ஏதோ சொன்னதுல ஏதோ ஒரு செய்யறாருன்னு கூட நினைச்சு நம்ம விட்டுடலாம். ஏங்க நெக்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணிருக்காப்ல? ஏங்க நம்ம நீண்ட நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோமேங்க, மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. அதாவது டவுன் பஸ் ஒண்டி கிடையாது, எங்க டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யார் வேணாலும் எந்த பஸ்ல வேணாலும் போலாம், ஃப்ரீயா போலாம். எது எங்க அண்ணன் அறிவிச்சிருக்காப்ல இன்னைக்கு. டிஎம்கே பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டணமில்லா பேருந்துன்றது வந்து இந்த ஒரு நகரத்துக்குள்ள ஒரு சுத்து வட்டாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டருக்குள்ள சுத்து வட்டாரத்துல சுத்திக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பஸ்ஸஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ இல்லை. அந்த திட்டத்துக்கு எவ்வளவு அந்த டிரான்ஸ்போர்ட் லாஸ்ல போச்சுன்றது ஊருக்கே தெரியும். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி ஒதுக்குனாங்கன்றதும் ஊருக்கே தெரியும். எஸ், ஆப்வியஸ்லி மக்கள் பயனடைஞ்சாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். பட் பயனடைஞ்ச மக்கள்லாம் வந்து சரி விஜய் சார் ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா தரனால அங்க ஓட்டு போட்டாங்க. இப்ப இதுக்காக 6000 கோடி ஒதுக்கி இருக்காரு. எத்தனை கோடி? 6000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 30,000 கோடிங்க. இப்ப சொல்லுங்க, 5 வருஷத்துக்கு 30,000 கோடினும் போது எங்க தமிழ்நாட்டோட கடன், அதாவது ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் 1,25,000 ரூபாய் இருக்குங்க. இந்த திமுக இப்படி பண்ணிட்டு போச்சுங்கன்னா அழுதாங்களே. இந்த 1,25,000 ரூபாய் 5 வருஷம் கழிச்சு கம்மி ஆகி இருக்குமா ஜாஸ்தி ஆகி இருக்குமா நீங்க சொல்லுங்க விஜய் சார்? எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க கூட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓசி பஸ் வேணுமா, பாதுகாப்பு வேணுமா, எங்களுக்கு உங்க ஓசி பஸ் எல்லாம் வேணாம், ஓசி பஸ் எல்லாம் வேணான்னு கத்தின்னு சுத்தி இந்த கேரக்டர்ஸ் தான் இவங்க. இப்ப என்ன எங்க அண்ணன் பண்றாருன்னா, சரி வரையறையே இல்லாம எல்லா லேடிஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இலவசமா கட்டணம் இல்லாம இருந்தோம். அப்பனா என்னன்னா, இங்க இருந்து சென்னையில நீங்க ஏறினா கன்னியாகுமரி கூட போகலாம், ஏறிட்டு எங்க வேணாலும் சுத்துங்க, எங்க வேணாலும் போகலாம், பிரச்சனையே கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீ. மொஃபசல் பஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீன்ற மாதிரி அறிவிப்பை இன்னைக்கு விட்டுருக்காரு. ஏன் நாலேஜ் படி அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். நாளைக்கே அவங்க எதனா மாத்துவாங்க, ஏங்க நாங்க அப்படி சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு மாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆஸ் பர் மை நாலேஜ் அவர் சொன்ன இதை வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாவே ஃப்ரீ, லேடிஸ் எங்க வேணாலும் சுத்தலான்ற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன், எங்க தீபாவளி டைம்லயும் பொங்கல் டைம்லயும் கொஞ்சம் நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நினைச்சு பாருங்க என்ன ஆக போகுதுன்னு. ஏங்க அவன் 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் கட்டினாலே டிக்கெட்டு கிடைக்காம அங்கங்க வந்து நின்றுக்கிட்டு கத்திட்டு இருந்தாங்க. எது காசு குத்து போறதுக்கும் பஸ் இல்லை. இங்க பிரைவேட் பஸ்ஸை தேடி போனா அங்கேயும் ஹவுஸ்ஃபுல்லு. இப்போ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வாங்க இலவசமா சுத்துங்க எல்லாருமேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அன்னைக்கு நடக்க போற சம்பவங்களை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? எவ்வளவு பேருக்கு இலவசமா போற பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிக் கொஸ்டின் மார்க் இருக்கா இல்லையா? இப்ப இன்னொன்னு இதுல பாருங்க, ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் ஒரு பொண்ணு 4 பேர் ஊருக்கு போனோம். அம்மாக்கும் பொண்ணுக்கும் இலவசம் பஸ்ல சீட்டு கட்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. புருஷனும் பையனும் என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஊருக்கு அனுப்பிட்டு இவங்க இங்க இருக்க வேண்டியது, ஏன்னா பஸ் கிடைக்காது. ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா பிக் டாஸ்க் இது இவங்க ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி நாங்க பஸ் கவுண்டை ஏற்றுவோம் இப்படி ஏற்றுவோன்ட்டு எதனா மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பர் பண்ணிட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மேக் பண்ணாங்கன்னா நான் சந்தோஷம் தாங்க. ஏன்னா ஒரு நல்ல திட்டம் தான். ஏங்க இப்போ
விஜய் சார் இந்த திட்டத்தை அறிவிக்கலன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம தான் கேட்க போறோம். ஏப்பா தேர்தல் வாக்குறுதியில சொன்னியே ஏன்பா அனௌன்ஸ் பண்ணலன்ட்டு கேட்கதான் போறோம். இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, ஓகே, ஐ ரியலி அப்ரிஷியேட்டுங்க. ஏங்க சும்மா எல்லாத்தெல்லாம் குத்தம் சொல்ல இருக்க முடியாது. தேர்தல் அறிவிப்புல சொல்லியாச்சு, அனௌன்ஸ் பண்றாரு, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதால 6000 கோடி லாஸ் ஆகுது, 10,000 கோடி லாஸ் ஆகுது, அதை எடுத்துலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்மளே கூட சொல்லுவோம் 6000 கோடி லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு நீங்க ஏன் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணீங்க. ஆனா அதை அப்படி பேச முடியாது. தட் இஸ் அரசியல். அந்த கான்செப்ட்ல நம்ம பேசல. பட் இஸ் இட் பாசிபிள்? அதுல இருக்கிற பிரச்சனைகளை ஆராய்ஞ்சு பாத்தீங்களா? நீங்க 10,000 கோடி கூட போடுங்க, தப்பு கிடையாது. சரி, ஓகே, லேடிஸ் போயிட்டு வரட்டும், திடீர்னு ஊருக்கு போற டைம்ல இலவசமா போயிட்டு வந்தா சந்தோஷம் தான். மேனேஜ் பண்ண முடியுமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை இதை ஏற்படுத்தும். கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்றது ஒரு பஸ் ஸ்டாண்டு, தமிழ்நாட்டு ஃபுல்லா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க அவங்க பஸ் கிடைக்கலன்னு ஊருக்கு போற பிளானே டிராப் பண்றாங்க. இப்ப இலவச பஸ்னும் போது எல்லா மக்களுமே கிளம்பி போகணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த சிஸ்டமை இவங்க எப்படி வடிவமைக்க போறாங்கன்னு தெரியல. தீபாவளி டைமு, ஆயுத பூஜை டைமு, விநாயகர் சதுர்த்தி டைமு, இந்த பொங்கல் டைமு, இதெல்லாம் நீங்க அந்த நேரத்துல பஸ் ஸ்டாப்புக்கு போகும்போது தான் விஜயே திணற போறாரு. ஐயோ தெரியாம இதை அனௌன்ஸ் பண்ணிட்டுமாடா, இது ஒரு மிகப்பெரிய ஏழ்றையை நம்மளுக்கு கூட்டி விடுமேடா அப்படின்ற பயம் கண்டிப்பா வரும். ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் எஸ், நீங்க 6 சிலிண்டர்னு சொல்லி 6 சிலிண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா அந்த திட்டத்தையும் நான் பாராட்டியிருப்பேன். பட் 6 சிலிண்டர்னு சொல்லி 3 சிலிண்டர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அதுலயும் அந்த வரையறையை போட்டு இடிச்சிருக்கீங்க பாருங்க, அது மிகப்பெரிய தப்பு. ஸோ உங்க 6 சிலிண்டர் திட்டத்தை 3 ஆக்கி நான் அதை வரவேற்கவே இல்லை. அது நீங்க மக்களுக்கு செய்த ஒரு மிகப்பெரிய துரோகம்னு வச்சுக்கலாம். பட் தி அதர் ஹேண்ட், இந்த பஸ் ஸ்கீம் ஓகே, தேர்தல் அறிவிப்புல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. ஆனா அதுல கூட ஜென்ஸுக்கு ஏதோ சொல்லியிருந்தாரு போல, நான் மறந்து போயிட்டேன். அதை வீடியோஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியும். பட் அந்த திட்டங்கள் எதுவுமே அவர் அறிவிக்கல, ஜென்ஸை பத்தி எதுவுமே அவர் பேசல. ஸோ இந்த பஸ் திட்டம் என்ன நடக்க போகிறது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அச்சின் மாலை தான் போறாங்க. நெக்ஸ்ட் பரந்தூர் விமான நிலைய கதையை பத்தி பேசியிருக்காரு. ஸோ பரந்தூர் விமான நிலையத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ட்ராப் அவுட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த திட்டம் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, அதனால அந்த திட்டத்தை ட்ராப் அவுட் பண்ண போகிறோன்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு. இதற்கு மாற்று ஏற்பாடு நாங்கள் பண்ணுவோம், வேற இடங்கள் எங்கன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுது, அதனால சார் ட்ராப் பண்ணுறாரா? நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சார் எந்த இடத்த தான் சூஸ் பண்ண போறாரு, எதுதான். இப்போ பாருங்க, ஏர்போர்ட்ன்றது எங்கன்னா தூக்கின்னு போயும் கட்டிட முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அது சென்டர் பாயிண்டா இருக்கணும். எல்லாருக்கும் சென்டர் பாயிண்டா இருக்கணும்னா எந்த ஊர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றாங்களோ, பிளஸ் எந்த ஊருக்கு டிராவல் பண்ணுவாங்களோ, இந்த எக்ஸ்போஷர்லாம் வச்சுதான் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. பரந்தூர் எல்லாத்துக்கும் ஓகே மாதிரி இருந்துச்சு, அதனால அந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. பிகாஸ் சென்னை ஏர்போர்ட் இங்க இருக்கு, கொஞ்சம் சென்னையை தாண்டி கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லைனாலும் ஓகே, அவுட்டர்ல கொஞ்சம் அவுட்டர் ஸ்கட்ல இருக்குன்னு சூஸ் பண்ணாங்க. இப்போ எங்க அண்ணன் எந்த இடத்த சூஸ் பண்ணி தரப்போறாருன்றதை நம்ம பார்ப்போம். அங்க விவசாயிகளுக்கு பாதிப்பு இருக்காதானோ நம்ம பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஊர்லயுமே அவ்வளோ பெரிய ஒரு ஏர்போர்ட் கட்டுற காலி கிரவுண்டு எங்கேயுமே எனக்கு தெரியல. எங்க அண்ணன் எங்க தான் சூஸ் பண்றாருன்னு பார்ப்போம். பனையூருக்கு இன்னொரு சைட்ல வைப்பாரான்னு நம்மளுக்கும் தெரியல. ஸோ அதை பொறுத்துன்னு தான் வெயிட் பண்ணோம். ஸோ என்ன சொல்லிட்டாருன்னா, பனையூர் பிளானை நாங்க ஃபுல்லா, பனையூர் பாருங்க, பரந்தூர் விமான நிலைய பிளானை நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண போகிறோம். அதாவது சென்னை ஏர்போர்ட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், டெர்மினல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பாசிபிளான்னு தெரியல. சென்னை ஏர்போர்ட்டே அங்கே ஸ்தம்பிச்சு கிடக்குது, இடத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் எல்லாமே ஆக்கியபைடு. பக்கத்துலேயே ஓட்டியே வேற இருக்கு. ஸோ அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பரந்தூர் விமான நிலையம் இவர் சூஸ் பண்ணுற இடம் எந்த இடத்த சூஸ் பண்ணுறாருன்றதை நம்ம பொறுத்து தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள் இருந்தாலும் இந்த 3 அறிவிப்புகள் தான் மக்களுக்கு ஒரு சில பேருக்கு ஹாப்பினஸ், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது சேட்னஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா பண்ற காமெடி தான் உங்களுக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிட்டு இருக்குங்க. ஆக்சுவலா இப்போ பேசுறாங்க பாத்தீங்களா, இந்த எம்எல்ஏஸ்லாம் சில பேர் பேசுறாங்க, இவங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா மக்களுக்கு இவங்களோட தண்டவாளம் வண்டவாளம் ஏறி இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க கவுண்டபாளையம் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், கனிமொழின்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா அந்த ஜோசியகாரி மாதிரி சுற்றின்னு இருப்பாங்க, வெள்ளையா ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்க. அவங்களாம் நானே பார்க்கும்போது பரவாயில்லப்பா, கொஞ்சம் நாலேஜபிளாக இருப்பாங்க போல இவங்கெல்லாம். ஏன் நம்ம என்ன செய்யுது, நம்மளோட மைண்ட் செட் எப்படி தெரியுமா, வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி வெள்ளையா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் படிச்சிருப்பான்ப்பா, அறிவாளித்தனமா பேசுவான்ப்பா. ஏங்க அதுக்காக கருப்பா இருக்கிறவங்கள நான் தப்பா பண்ணல, நானும் கருப்பு தான். நம்மளோட மைண்ட் செட், நார்மல் ஹியூமன் மைண்ட் செட்டே அப்படிதான் போய் நிக்குது. ஸோ நான் நினைச்சப்பா, அவங்க எல்லாம் பேசினா பாயிண்ட் அச்சு தள்ளுவாங்க போலையான்ற இயற்கை இதுல இருந்தா
ஏன் சட்டமன்றத்தில் எப்படி பேசுறாங்க ஞாபகம் இருக்குதா? மன்மத வணக்கம். ஏங்க இப்ப அவங்க பேரே வந்து பாத்தீங்கன்னா மன்மத வணக்கம், மன்மத நன்றிகள், இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா எது மனமார்ந்த அதை வந்து மன்மதன் சொல்லி ஃபுல் ட்ரோல் மெட்டீரியல் ஆனாங்க. ஏங்க இதுல கோவம் ஆயிட்டாங்க எங்க அக்கா. என்னையோட ட்ரோல் பண்றீங்க அப்படின்ட்டு நேற்று எங்கேயோ மேடை போட்டு பேசியிருக்காங்க. ஏங்க அப்பதான் தெரியுது, ஏண்டா இது கியூட் பேபி இல்லடா, இது வந்து ஒரு சவுண்டு சரோஜாடா. ஏன்னா சட்டமன்றத்திலேயே உட்காந்துன்னு பாதி பேர் வந்து இந்த அக்காவை தான் பார்த்து வந்துருப்பான். ஏய் அந்த அக்கா பாரு அழகா இருக்காங்கன்னு தான் பார்த்து வந்துருப்பான். ஏங்க இது தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் தரேன். பட் அவங்க வந்து அந்த சட்டமன்றத்துல இருந்து பார்த்தவெல்லாம் நேத்து அந்த மீட்டிங்ல பேசுறத பார்த்த உடனே காண்டாயிட்டா. ஆஹா இது கியூட் பேபி இல்லடா, இது வந்து ஒரு மினி சவுண்டு சரோஜாடா. அதாவது நம்ம சொர்ணாக்கா சைதை தமிழரசி தாக்கப்பட்டார் அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்டு சரோஜா வந்திருக்கும். இவங்க வந்து அந்த சவுண்டு சரோஜா மாதிரி தான் பேசுறாங்க. ஆக்சுவலா அந்த சவுண்ட் சரோஜா என்னமோ பேசியிருப்பாங்களே, ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டேய் தோல்ல போட்டா துண்டு, இடுப்புல கட்டினா வேட்டி, உள்ள கட்டினா கோமணம், அவுத்து போட்டா அமனோண்டா, கேப்பாரி முள்ளமாரி அப்படின்ட்டு நீ மாவட்ட தலைவர் இல்லடா மாவாற்ற தலைவர்றான்னு வந்து பாத்தீங்கன்னா, ஏன் இப்படிலாம் பேசுவாங்களா லேடிஸ்ன்ற மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த கனிமொழி அக்கா போயிட்டு எங்க மேடையில நின்னுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ என்ன மாதிரி பேச்சு பேசுறாங்க தெரியுமா? எதுக்கு நம்மள வந்து நோண்டிட்டே இருந்தா உண்ணுட்டு ஏதாவது இருக்கா நம்மளுக்கு? அதை பார்த்த உடனே பாதி பேர் ஆஹா இவங்களா நம்ம இவ்வளவு நாள் அட்மையர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு போயிட்டான். எதுக்கு நம்மளை போட்டுக்கணும்? நோண்டினே இருந்தா நம்ம சும்மா இருப்போமா? என்னங்க இது நோண்டினே இருந்தா என்ன மாதிரி வார்த்தைகள்ங்க இது? ஏங்க நான் கேட்குறேன், யோ யாருப்பா அதை அவங்கள சும்மா போட்டு நோண்டின்னு இருக்கிறது அப்படின்னு கேட்டா எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி வார்த்தைகளை ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா இருந்துகிட்டு இவங்கெல்லாம் வந்து ஒரு மேடையில் நின்றுட்டு பேசுறாங்களே, இதே மாதிரி டிஎம்கே ஆட்கள் யாருன்னா நின்று பேசினா நம்ம ஏத்துப்போமான்னு நான் கேட்கிறேன். யாருங்க என்னை போட்டு சும்மா டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அப்படி கேளுங்க. யாருங்க என்னை பத்தி சும்மா மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணிருக்கீங்க அப்படி கேளுங்க. சில வார்த்தைகளை பயன்படுத்தினா அது எப்படிலாம் மீன் ஆகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த வார்த்தைகளை பேசுறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன எம்எல்ஏ கேண்டிடேட்னு எனக்கு தெரியல. உக்காந்து அந்த லைன்ஸ் அவங்க பேசின நேற்று பேட்டி எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அது எப்படி சொல்றது, ஒரு கைச்சற மாதிரி பேசினாங்கன்னு சொல்லலாம். அப்படிதான் பேசினாங்க. என்னமோ இந்த மாதிரி எம்எல்ஏஸ்லாம் நம்ம வாங்கி கட்டின்னு இருக்கோம், வேற வழி கிடையாது, பவுச்சி அப்படி இருக்கு. இதுக்கு பக்கத்துல இவங்களுக்கு டஃப் கொடுக்குறது யாருன்னா நம்மள கீர்த்தனா அக்கா. அந்த கீர்த்தனா அக்கா எப்படிலாம் பேசுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்களுக்கு கூட ஏதோ வீடியோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து இருந்துச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பொம்பளை வந்து ஒரு ஸ்கர்ட் போட்டுன்னு இறங்குறது. அது ஆக்சுவலா அவங்களான்னு நம்மளுக்கே தெரியாது. பட் சில பேர் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இவங்க கேட்குறாங்க, அதுல இருக்கிறது நானா? சரி அது வரைக்கும் ஓகே, அதுல இருக்கிறது நானான்னு கேட்டீங்க, ஓகே. அப்படியே போனாலும் என்ன தப்பு அப்படின்ற விதத்துல பேசியிருக்காங்க. இது அவங்க ஏங்க இவங்க இந்த கட்சிக்காரங்களே எப்படின்னா, ஒரு தப்பு பண்ணிட்டா ஏன் பண்ணா என்ன உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த கனிமொழி வந்து பாத்தீங்கன்னா மன்மத வணக்கமோ மன்மத நன்றியோ ஏதோ சொன்னாங்க பாத்தீங்களா? ஏங்க அது வந்து ஒரு வேர்டை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை நெக்ஸ்ட் வார்ட்ல இருந்து நீங்க ப்ரொனவுன்ஸ் கரெக்டா பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. மேடையில நின்னுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்றாங்க, மன்மத நன்றி மன்மத வணக்கம். என்ன இப்போ சோ ஒரு கரெக்ஷன் பண்ற இடத்துல எல்லாம் இவங்க இல்ல. நான் அப்படிதான் பேசுவேன், ஏன்னா நாங்க எப்படி பேசினாலும் இந்த மக்கள் ஓட்டு போட போதியா, எங்களுக்கு நாங்க பார்த்துட்டோம் இந்த மக்களை, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரிதான் கீர்த்தனாக்கா பேசுறாங்க. என்ன என் பல்ல பாத்தியா மூஞ்ச பாத்தியா? யாருமே இவங்களை பல்ல பாத்தியா மூஞ்ச பாத்தியான்னு யாரும் கலாய்ச்சி நான் பார்க்கல. உதயநிதி எங்கன்னா எதிர்கட்சி அரசியல்ல உட்காந்துக்கின்னு பல்ல பாரு மூஞ்ச பாருன்னு எதுனா சொன்னாரா? யாருமே சொல்லல. ஏங்க ஃபர்ஸ்ட் உங்களை கலாய்க்கிறது எதுக்கு தெரியுமா? கீர்த்தனா அமைச்சர் அவர்களே, உங்களை கலாய்க்கிறது திறமை இல்லை. ஏங்க ஃபர்ஸ்ட் உங்க திறமைய வழங்கன்னு தான் கலாய்க்கிறோமே தவிர்த்து உங்க மூஞ்ச பாரு பல்ல பாருன்னு யாருமே கலாய்ச்சி நானும் பார்க்கல. உட்காந்து ரீல்ஸ் போடாதீங்க அக்கா, போய் வேலையை பாருங்க. எது இன்வெஸ்டர்ஸ்ல எப்படி இழுத்தாங்க ஞாபகம் இருக்கா? ரீல்ஸை போட்டு இழுத்தீங்க, அதனாலதான் உங்களை கலாய்ச்சாங்களே தவிர்த்து பல்ல பாரு மூஞ்ச பாருன்னு. அது எப்படின்னாங்க, இவங்க வந்து பரிதாபம் தேட ஆரம்பிச்சிட்டாங்களா பாருங்க, இந்த பாடி ஷேம் பண்றாங்க. ஆனா பாடி ஷேம் யார் பண்ணான்னு எனக்கே தெரியல. ஒருவேளை அவங்க கூட இருக்கிற கட்சிக்காரங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல, சைடுக்கா பேசுவாங்களாங்க. ஒவ்வொரு அமைச்சரை பத்தி ஒருத்தன் பேச மாட்டானா, சைட்ல இருக்கிறவங்களா அது மூஞ்ச பாரு பல்ல பாரு. இயற்கையா இவங்க எதனா ஃபேவர் கேட்டு வந்திருப்பாங்க, இவங்க செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே அவன் போற போல மூஞ்சியம் பல்ல பாடுறான்னு சொல்லிட்டு போயிருப்பான்.
அதை இவங்க என்னமோ திமுகவும் மற்ற கட்சிக்காரனும் எடுத்து பேசுற மாதிரி பேசினா இதெல்லாம் லாஜிக்கா? இப்படிதான் ஒரு எம்எல்ஏ இந்த மேடையில பேசும்போதெல்லாம் இவங்களோட சுயரூபம் தெரிய வருது. இதே அந்த கனிமொழி அக்காவும் இந்த கீர்த்தனா அக்காவும் இதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா அந்த மக்கள் ஓட்டு போட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் புதுக்கோட்டைக்காரர் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, மரியவில்சனுக்கு தம்பிங்க, அதான் தமிழ் பேச தெரியாதுல. மரியவில்சன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தமிழும் பேச தெரியாது, அவர் இருக்குது நிதி அமைச்சரா இருக்காரு, அதை பத்தியும் அவருக்கு ஒழுங்கா பேச தெரியாது, நம்பரையும் ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது. இப்ப அந்த அமைச்சருக்கே டஃப் கொடுக்க இன்னொரு அமைச்சர் இருக்காரு. அதாவது வேலை செய்யறதுல டஃப் கொடுக்குற அமைச்சர் கிடையாது, நம்பரை எப்படா தப்பா சொல்லுறது அப்படின்றதுல டஃப் கொடுக்க ஒரு அமைச்சர் இருக்காரு. இப்பதான் மரியவில்சன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருப்பாரு. அப்பாடி, இவ்வளவு நாள் நம்மளை வச்சு ஓட்டிருந்தானுங்க, இப்ப நம்மளை காப்பாத்த பர்வேஸ் வந்திருக்காம்டா அப்படின்ற, ஏய் வரேன்டா பர்வேஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பர்வேஸ் வாண்டனா வந்து சிக்கிருக்காரு. ஏங்க ஒரு மீட்டிங்ல பேசும்போது ரூபாய் 1,01,00,000 கோடியே 100 கோடியே 34,83 கோடியே 1,01,00,000 கோடியே 100 கோடியே 0.384 கோடி. என்னங்க இது? ஏங்க இத்தனைக்கும் பேப்பரை முன்னாடி வச்சுக்கின்னு ஒரு நம்பரை தப்பா பச்சா என்ன இது? 1,01,00,000 கோடியே 100 கோடியே 0.384 கோடியே என்னங்க கோடி? எத்தனை கோடி தாங்க அது? லாஸ்டா ஒரு நம்பரை சொல்லி முடிங்கயா. ஐயோ கடவுளே, இவங்க கிட்டலாம் நம்ம வச்சுக்கின்னு என்ன பண்ணுது? ஏங்க பானிபூரி விற்கிறான் பாருங்க ரோட்ல, நம்ம அவனுங்களை பார்த்து கேவலமா பேசின்னு இருக்கோம் பானிபூரிக்காரன்னு. ஏங்க அவனே சொல்லுவான், பையா 100 கோடியே 99,00,000 அழகா பேசுவான். ஆனா இங்க ஓட்டு போட்டு சில பேரை நம்ம அமைச்சர்கள் ஆக்கியிருக்கோம், அவங்களுக்கு அது 100 கோடியா, அது 1 கோடியா, அது 10 கோடியா? இவங்களை பத்தி பேசுறதுக்கு என்னத்த இருக்கு? ஸோ எம்எல்ஏக்களும் மினிஸ்டர்களும் ஒவ்வொருத்தரும் வெளியில பேசும்போது அவங்களுடைய மொத்த சுயரூபங்கள் தெரியுது. இதையெல்லாம் பார்த்தாச்சு, இனிமேலாச்சு மக்கள் திருந்துவார்களா? வாய்ப்பு இருக்குன்றீங்க? வாய்ப்பு இல்லை ராஜா.